குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க சொரக்காய் வச்சுட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறோங்க. சொரக்காயில் சாம்பார் வைக்கலாம், புளிக்குழம்பு வைக்கலாம், கடையல் பண்ணலாங்க. அது சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், ஆப்பத்துக்கெல்லாம் சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நம்ம பொரியல் பண்ண போகிறோங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உடம்புல இருக்க கெட்ட நீர் எல்லாமே வெளியேற்றுங்க. இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேங்க. அதில் தேங்காய் எண்ணெயில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. இந்த பொரியல் ரொம்ப சுவையாக இருக்குங்க. சாம்பார் சாப்பாடு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது வச்சுக்கலாங்க. 2 கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க, 2 பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டுங்க. நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம், பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. அப்படியே கருவேப்பிலை தழை 2 போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. அப்படியே சொரக்காய் பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. நம்ம தோல் சீவிட்டு பொடியாக அரைச்சி வச்சுருக்கோங்க. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க. சொரக்காய் அடிக்கடி சேர்த்துக்கணுங்க. கிரேவி மாதிரி செஞ்சு கூட சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இப்போ எல்லா சொரக்காவும் நான் போட்டேங்க, கட் பண்ணதை. நான் வந்துட்டு இப்போ வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. பச்சை மிளகாய் போடுறதுனால போட்டுக்கலாங்க. நான் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இது நல்லா பிரட்டி கொடுத்துக்கலாங்க. லைட்டாக தண்ணி தொளிச்சு மூடி வச்சிடலாங்க. இதில் நீர் சத்து இருக்குது இந்த காயிலேயே, அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றினா போதுங்க. லைட்டாக இந்த குட்டி டம்ளரில் 1/2 டம்ளர் ஊற்றியிருக்காங்க. இதை அப்படியே மூடி வைக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க, வெந்ததும் பார்க்கலாங்க. நம்ம நல்லா வெந்துட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த சொரக்கால இருந்தே தண்ணி விடுதுங்க. அதனால் நம்ம கம்மியாக தாங்க தண்ணி விடணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க, வெந்ததும் நம்ம பார்க்கலாங்க. சூப்பராக சொரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. அப்படியே நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. அருமையாக இருக்குங்க. சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, குருமா, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஸ்பெஷலாக கேரட் ரசம் வச்சுருக்கேங்க, முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன். இதுக்கு சொரக்காய் பொரியல் ரொம்ப மேட்சாக இருக்குங்க. இதுலேயே வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க, நம்மளோட சௌகரியம் தான். சாம்பார் தூள் போடுறதுனாலும் போடலாம். நான் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க, கேரட் வச்சுட்டு நம்ம ஒரு ரசம் செய்ய போகிறோங்க. பருப்பு ரசம் சூப்பர் சுவையாக இருக்குங்க. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து இந்த ஃபேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ரசம் தாளிக்கிற அளவு எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயிட்டுங்க. அதில் அப்படியே கடுகு போட்டுக்கலாங்க. அப்படியே 2 வெந்தயம் போட்டுக்கலாங்க. ரசத்துக்கு வெந்தயம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா பொரியிட்டுங்க. அப்படியே 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருள் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அப்படியே பருப்பு தக்காளி வேக வச்சதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. அப்படியே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அப்படியே சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் அப்படியே மேலாப்படி ஊற்றிக்கலாங்க. அப்படியே ரசப்பொடி போட்டுக்கலாங்க. இது பாசிப்பருப்பு ரசப்பொடிங்க, நான் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போட்டுட்டேங்க. எந்த ரசப்பொடி இருக்கோ போட்டுக்கலாங்க. அப்படியே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது அப்படியே சிம்மில் அடுப்பில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நான் கேரட்டை ஜூஸ் அடிச்சிட்டு வரேங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, அப்படியே கேரட்டு பாருங்கள் அடித்து வச்சுருக்கிறது ஊற்றிக்கலாங்க. கேரட் ரசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்படியே பூண்டு பல் போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. அப்படியே இது நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டுங்க. சூப்பராக இருக்குங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க.
நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா சூடாக சாப்பாடு வச்சுட்டுங்க, நம்ம கேரட் ரசம் ஊற்றிட்டு நல்லா உருளைக்கிழங்கு வறுவல், சில்லி சிக்கனு, காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லா பொரியலுமே இதுக்கு மேட்சாக இருக்குங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நம்ம பீட்ரூட் ரசம் செய்யலாங்க. என்னோடய சேனலில் பாருங்கள், எல்லா ரசமும் நான் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே நைட் கொதி வர ஆரம்பிக்கட்டுங்க. நம்ம அப்போ பார்க்கலாம். நம்ம தக்காளி ரசத்துலையும் பண்ணலாங்க. பருப்பு வேக வச்சு போட்டு செய்யலாங்க. சூப்பராக நல்லா எம்மியாக ரெடி ஆகிட்டுருக்குங்க. வெறும் சீரகம், மிளகு, மல்லி, வரமிளகா, பூண்டு மிக்சியில் அடித்து போட்டு அப்படியும் பண்ணலாங்க. ரசப்பொடி போட்டும் பண்ணலாங்க. சரிங்களா? சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிட்டுருக்குங்க. கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணலாங்க. இங்கே பாருங்கள், லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருந்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம ஒயிட் முள்ளங்கி போட்டு சாம்பார் வைக்கலாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. அவங்கக்கிட்ட கடலெண்ணெயோ ஆயிலோ என்ன இருக்கோ ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. அதில் நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. அப்படியே வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் சாம்பாருக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்படியே சீரகம், டேஸ்ட்டு பிடிச்சவங்க சீரகம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அப்படியே 2 வரமிளகா போட்டுக்கலாங்க. அப்படியே கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. அப்படியே பொடியை அறுத்த தக்காளியும் போட்டுடலாங்க. இதை நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உடம்புல இருக்க கெட்ட நீர் பூரா இறங்கிருங்க. நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, முள்ளங்கி அறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தோலை சீவிட்டு அறுத்து வச்சுருக்கேங்க, கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இதில் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கேங்க, அதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. இதில் அப்படியே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. கடுகு சீரகம் போடும்போதும் போடலாங்க, இப்படியும் போடலாங்க, அவங்கவுங்க சௌரியம் தாங்க. கொஞ்சம் நல்லா பூண்டுன்னே போட்டுக்கோங்க. அப்படியே சாம்பார் தூளுங்க 1.5 ஸ்பூன் போடலாங்க. அப்படியே உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம அப்படி மூடி போட்டு வேக வைக்கலாங்க. உப்பு அப்படியே மூடி போட்டுடலாங்க. கொஞ்சம் வெந்ததும் அப்புறம் புளி ஊற்றிக்கலாங்க. சூப்பராக நம்ம போட்டதெல்லாம் வெந்துட்டுருக்குங்க. முள்ளங்கியெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ என்ன, புளி கடைசியில் தாங்க ஊற்றணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ ஒரு 2 கொதி கொதிச்சா நம்மளுக்கு முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றுறதுனால ஊற்றலாங்க, இல்லை இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, களிக்கு எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க, வெந்ததும் பார்க்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மல்லித்தலை தூவிக்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருந்த சாம்பார் தூளோட அளவு, வெங்காயத்தோட அளவு, தக்காளியோட அளவு, புளியோட அளவு எல்லாம் சேர்ந்து இந்த முள்ளங்கி சாம்பார் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா 3 பெரிய வெங்காயம் எடுத்து அறுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 கீச்சி வச்சுருக்கேன். தக்காளி பழம் ஒரு 3 வெட்டி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 5 ஸ்பூன் இருக்குங்க, எடுத்து வச்சுருக்கேன். புதினா தலை, இது வந்து தயிர் பச்சடிக்குங்க. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டர்னிப்ஸுங்க, டர்னிப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன், பச்சை மிளகாங்க, இது வந்து பச்சை மிளகா அரைக்கிறதுக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட இந்த 5-6 பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு
நம்ம ஆட்டி விழுது ரெடி பண்ணிக்கலாங்க. அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த வெண்ணெயை நம்ம உருக்கி வச்சுக்கலாங்க. வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். உருக்கிட்டு நம்ம தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு அரைச்சிட்டு, இந்த இஞ்சி பூண்டு விழுதோடு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேங்க. வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருக்குங்க. இதில் ப்ரெட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ப்ரெட்டு போடுறது உங்களுக்கு காட்டுறேன். ப்ரெட்டை நல்லா ஸ்லைஸாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அதை கடைசியில் ஆட் பண்ணோம்னா அந்த வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. பாருங்கள், 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு கல்பாசி, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை நல்லா பொரியட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் பொரியுதுங்க. கடலெண்ணெயோ ஆயிலோ எதோ ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் தீச்சி விட்டு போட்டுருங்க. அது நல்லா பொரியட்டுங்க. அப்படியே இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாங்க. இதோட பச்சை மிளகாய், புதினா தழை, சோம்பு, 2 பட்டை, கிராம்பு வச்சு தான் இந்த இஞ்சி பூண்டு விழுதோடு அரைச்சிருக்கேங்க. இது நல்ல மணமாக இருக்குங்க. இது நல்ல பச்சை வாசம் போகிற வரைக்கும் பார்த்துக்கலாங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டுருக்குங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. அப்படியே தக்காளியும் போட்டுக்கலாங்க. தக்காளி ஒரு 3 தக்காளிங்க. நான் 2 டம்ளர் அரிசி போடுறேங்க. அப்படியே கொஞ்சம் புதினா தழை போட்டுக்கலாங்க. நான் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டிருக்கேங்க, வதக்கிறதுக்கு இப்போ போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இதில் பீன்ஸ் போட்டுக்கலாங்க, கேரட் போட்டுடலாம், டர்னாப்ஸ் போட்டுடலாம், காலிஃப்ளவரும் போட்டுடலாங்க, அப்படியே பட்டாணியும் போட்டுடலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இது கலவாக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க, காய் கலவாக நல்லா வதக்கி கொடுத்துட்டு இந்த மூடியை போட்டு வைக்கலாங்க. இது அப்படியே வேவிட்டு கொஞ்சம் நேரம். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த அரிசி கலவாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிட்டேங்க. இது அப்படி இருக்குது. இது கலவாக உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே அரிசி போட்டுக்கலாங்க. அப்படியே நெய்யை ஊற்றிக்கலாங்க. அப்படியே லெமன் புழிஞ்சிக்கலாங்க. அப்படி சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இது மேலே அப்படியே இந்த ப்ரெட் இதை போட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும். இந்த ப்ரெட்டை போட்டுட்டு பெரட்டி விட்டுட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே அப்படியே புதினா தழை தூவிக்கலாங்க. சூப்பரான பிரியாணி ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு குருமா வச்சு சாப்பிட்லாம், தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான வெஜிடபிள் பிரியாணிங்க.